Hi friends, happy morning. Welcome back to Priyamudan. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ராஜ்மா கறி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து ரைஸ் வச்சாச்சுங்க. ஸோ ராஜ்மா பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து ஃப்ரெண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ராஜ்மா பீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்லைங்க. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இப்போ இது கூட கறி மசால் தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸஸாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பொரியலுக்கு வந்து கோஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அந்த பொரியல் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாப்பா சாப்பிட்டுக்குவான். பார்த்தீங்கன்னா ராஜ்மாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துருங்க. இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டோடதுங்க. இந்த ராஜ்மா வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களோட ரெசிபி தான். அவங்க வந்து ஒரு பிளாகர், ஹேர்ட்டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து செய்கிற எல்லா ரெசிபியுமே வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கெல்லாம் அதுலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வரணுங்க. ஸோ அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான தட்கா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். இன்கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடயே வந்து காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கறி மசால் தூள். இப்போ இதோட ராஸ்மெல் எல்லாம் போகட்டுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட ராஜ்மா கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து பாப்பா சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போகிறா. ஸோ அது வந்து பேரலாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த ராஜ்மா கறிக்கு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்குன மல்லி இலைகளை தூவி இறக்க வேண்டியது தான். இனி வந்து லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியதாங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து சப்பாத்தி, ஒரு 3 சப்பாத்தி வச்சுருக்கேன். அது கூட நம்ம ரெடி பண்ண ராஜ்மா கறி. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், கொஞ்சம் கொய்யாக்காய் இருந்தது, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் காஜு கத்திலி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோஸ் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதையே வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டா. இல்லை மாடிப்பட்டு கீழே வாங்க. வாசாமி வா, போ. அம்முக்கா விட்டுட்டு வருவியா? வா. ஏன் இப்படி நிக்கிற? வா, ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு வா. போ, டைம் ஆச்சு. வா வாமா. இப்போல்லாம் ஹரிஷ்மிதா கிளம்போதே மித்ரனும் வந்து எந்திரிச்சுக்கிறாரு. ஸோ ட்ராப் பண்ணுறக்கு அவரும் வந்து கூட ஜாயின் ஆகிக்கிறாரு.
இன்றைக்கி வந்து மித்ரன் ஸ்கூலில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தாங்க போட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்டேட் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போகலாம். அதனால் சார் இன்றைக்கி வந்து வேஷ்டி சட்டையோடு இன்றைக்கி போக போகிறாரு. பட் போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு தனி கெத்தே வந்துருச்சு அவனுக்கு. போட்டுட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம், இப்படி நடப்பானா அப்படி நடப்பானா, ஆக்ஷன் டிவி பார்த்து நிறைய பழகிட்டாங்க. ஸோ அதனால் சூப்பர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். பொன் குழந்தைகளுக்கு வந்து பாவாடை சட்டை போட்டால் எப்படி ஒரு அழகு வருதோ அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை போட்டால் அது ஒரு தனி கலையே வந்துடும். வேஷ்டி சட்டை போட்டு மித்ரன் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையுமே வந்து டோரா உட்காந்து அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்கு. எல்லாம் பிச்சு கீழே வீசி இருக்குது பாருது. ஏம்மா டோரா பத்தியா இனி இலையெல்லாம் பிச்சு வீசுவீங்க நீங்கள். குறும்பு போல நீ, குறும்பு நீ. உனக்கு பால் இருக்கு இந்த டோரா. எங்க பால் டோரா எங்க பாரு. என்னம்மா யூ கேன் புட் இட்டா. சரிடா சாமி கும்பிடுவா. கரெக்டாக எடுத்து விடு. ஓ எல்லாம் உட்காந்து கலைஞ்சு போச்சிரு. மித்ரன் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. பட் எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி கையில் ஒரு சாக்லேட் கொடுத்து அனுப்பிட்டாச்சு. மித்ரன் கிளம்புனா தான் வந்து டோராவுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிக்கும். நம்ம வீட்டில் வந்து பூஜா ரூம் எங்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து பூஜாக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கபோர்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து லிவிங் ரூமில் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டெரஸில் நிறைய ஹைபிஸ்கஸ் வந்து பூத்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சாமிக்கு வச்சுட்ருக்கேன். ரோசஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால் குட்டி உருளி ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் அட்லீஸ்ட் வந்து 1 வீக்குக்கு தாங்குதுங்க நல்லா. அது பெங்களூர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக தாங்கும். அவ்வளோ வந்து வெயில் இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 10 o'clock இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 to 1.5 hours வந்து என்னோடய எடிட்டிங் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மித்ரனை போய் கூப்பிட்டு வர வேண்டியதான். நம்மளோட லாஸ்ட் vlogலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இதுதான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன். மழை பெஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஹைபிஸ்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு செடியிலையும் வந்து ஒரு 3-4 பூ வந்து பூத்துட்ருக்கு. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து அவர் லஞ்ச் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஸோ நானும் பாப்பாவும் தான். அதனால் இந்த ராஜ்மா கறி ரைஸு, நானும் வந்து சப்பாத்தியே வந்து ஆஃப்டர்நூனுக்கு எடுத்துட்டேன். அதனால் வந்து ஈவினிங்க்கு கொஞ்சம் நல்லா டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு மீன் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க, பாண்டிச்சேரி ஸ்டைலில். ஸோ இன்றைக்கி வந்து வவ்வால் மீனோட தலையும் வாலும் மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம்.
இப்போ இது கூடயே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள், இல்லைன்னா நம்மளோட காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணுற அளவுக்கு இந்த குழம்பு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கிள்ளி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2-3 கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கட்டி இல்லாத மாதிரி இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இதை ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டுங்க, அதையும் வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, கீரை வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற ஆனியன் பூண்டு எல்லாம் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து அந்த ஆனியன் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிற மாதிரி இருக்கும், பட் அந்த டேஸ்ட் வராது. ஸோ இப்போ வந்து நம்ம போட்டிருக்க தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு இல்லையா, ஆனியனும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்கு இல்லையா, புளி கரைச்சல், ஸோ அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மீன் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவும் அப்படி தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா வெந்துடும். மீன், இறால், நண்டு இதெல்லாமே வந்து ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு மாறி போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போ மீன் குழம்பு வச்சாலும் ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த மீனில் பிடிச்சிக்கும். ஸோ வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி வந்து இதுக்கு தடுக்கா ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காய வடகம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவும் இல்லை, இதை ஜஸ்ட்டு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மீன் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இது தாங்க இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் எங்கே கிடைச்சாலும் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா புளி குழம்புக்குமே வந்து இந்த வடகம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாண்டிச்சேரியில் வந்து நாம் எப்படி வடகம் வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதை வந்து வருஷத்துக்கு ஒருக்கா ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இது இல்லாமல் வந்து அவங்க எந்த ஒரு சமையலுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடிக்கடி அவங்க வந்து புளிக்குழம்பு மீன் குழம்பெல்லாம் அதிகமாக வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த வடகம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும். மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அது கூட வந்து கொஞ்சம் முட்டை பாயில் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நைட் நான் வந்து மட்டன் குழம்பு வச்சேன். மட்டன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் குழம்பு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது கூட வந்து இந்த பாயில்டு எக்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், டக்குன்னு 2 குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு டின்னருக்கு. ஸோ நீ ரைஸ் மட்டும் சூடாக வச்சா போதுங்க. நைட் டின்னருக்கு வந்து ரைஸு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து முட்டை கிரேவி தான். இன்றைக்கி நம்மளோட டே vlog இவ்வளோ தாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogஓட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.